ஹாய் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்ல தான் இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆம்ஸ்டர். ஆம்ஸ்டர்னு மட்டும் இல்லாம ஆம்ஸ்டர்லயே என்னென்ன வெரைட்டி இருக்கு, அவங்க கூடலாம் யார் யார் சேர்ந்து இருக்காங்க, அந்த மாதிரின்ற ஒரு எல்லா இதுவும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அவங்க பண்ற ஒரு குட்டி குட்டியான ஆட்டிடியூடு, பிஹேவியர்ஸ், ஒரு சுட்டித்தன்மைகள்லாம் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. ஒரே சிரிப்பா இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன் பிரீட் பண்ணிட்டு இருக்கோம் கைஸ். நம்ம ஏன் ஓன் பிரீட் பண்ணோம்னா எனக்கே பார்த்தீங்கன்னா அவங்க பண்ற சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சதா. நம்ம ஆம்ஸ்டருக்குன்னு தனியா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆம்ஸ்டரு ப்ளஸ் நம்ம என்னென்ன பார்க்க போனா ஆம்ஸ்டரு, அவங்களே இன்னொன்று சிரியன் ஆம்ஸ்டர் இருக்கு, டிராப் ஆம்ஸ்டர் இருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெர்பல்னு இன்னொரு வெரைட்டி இருக்கு, மைஸ் இருக்கு. அதுமாதிரி இவங்க கூட சேர்ந்தவங்களை எல்லாரையும் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுலக்கான அக்சசரிஸ் நீங்க எங்கேயோ போய் என்கிட்ட ஆம்ஸ்டர் வாங்கிட்டு அதுக்கான தேவையான அக்சசரிஸ் எல்லாம் போயிட்டு எங்கேயோ தேட தேவையில்ல. நம்ம கிட்ட ஏ டு Z, ஏல இருந்து Z வரைக்கும் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. அதனால நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு யூனிக்கான பீசஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம் எல்லாமே. வாங்க போலாம். ஹாய் கைஸ். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிரியன் ஆம்ஸ்டர். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிரியன் ஆம்ஸ்டர்ஸ்னுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே தூங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ. ஃபுல்லா சிரியன் ஆம்ஸ்டர்ஸ் தான் இது எல்லாமே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சேர்த்து எல்லாரையும் பத்து ஏஞ்சி எழுப்பி விட்டோம். ஃபுல்லா சிரியன் ஆம்ஸ்டர்ஸ். இதுல ஏகப்பட்ட கலர்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரா ஸ்பாஞ்ச் மாதிரி இருப்பாங்க நம்ம கையிலேயே. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டெடி கலர் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பாண்டா கலர்ஸ். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு புசு இந்த பாண்டா மாதிரி. இது ட்ரை கலரு. எப்படி இருக்காங்க பாருங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த் 1 வீக் ஆகிற பசங்க இவங்க எல்லாமே. இதுல ஒரு கலர்ஸ் இருக்கு. அதோட சின்ன சைஸ் பாக்குறதா இருந்தா இங்க பாருங்க. இது ஒரு சைஸ். டேஸ் டிஃப்ரெண்டா நம்ம தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோம் இவங்களுக்கு எல்லாமே. பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க எல்லாருமே சிரியன் ஆம்ஸ்டர் தான். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பைடு. ரொம்ப ஒரு ஓவர் துருத்துருன்னு இருக்காரு. செம்ம சூப்பரா இருப்பாங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பெட்டிங் தான் போட்டு வைக்கணும். இந்த மாதிரி பெட்டிங் போட்டு வச்சீங்கனாலே அவங்களுக்கு அதுக்குள்ள இருக்கிறதே போதுமானது. இது ஒரு சைஸ். இப்போ நம்ம சைஸ் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இதுக்கான எல்லா இதுவும் நம்ம சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது அதோட சின்ன சைஸ். இதெல்லாம் கரெக்டாக 1 மந்த் ஆகிற சைஸ் இதெல்லாமே. இல்லையே பாருங்க. ஒயிட்டுக்கு அல்பினோவுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் ஐ இருக்கும். இன்னும் நல்லாவே இருக்கும். ஓவர் சுத்துன்னு ஓடுறாரு. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மேட்டிங் ப்ராசஸ்ன்னுவாங்க சிரியன் ஆம்ஸ்டர்ஸ்லேயே. அது வந்து மேல் ஃபீமேல் வந்து ஃபுல் அண்ட் மேட்டிங் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? நான் இப்போ எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம ஒன்று ஒன்றா போவோம். ஹாய் கைஸ். இவங்க தான் பார்த்தீங்கன்னா சிரியன் ஆம்ஸ்டர்ஸ். இந்த சிரியன் ஆம்ஸ்டர்ஸ்ல இருக்க கலர்ஸ்லாம் பாருங்க. ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப வேற லெவல்ல இருக்கும். நம்மளே அட்ராக்ட் பண்ற மாதிரியான கலர்ஸ்லாம் இருக்கும். அதனால எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இது சிரியன் ஆம்ஸ்டர். இது டிராப்ட் ஆம்ஸ்டர். டிராப்ட் ஆம்ஸ்டர் குட்டி குட்டியா எல்லாமே உள்ள போய் உட்காந்து இருப்பாங்க. எல்லாமே உள்ள போய் உட்காந்து இருப்பாரு. ஆனா செம்ம சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பயங்கரமா செய்யும். இவங்களதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு சிரியனோட. இவங்களதுல இது சிரியன் ஆம்ஸ்டர். இது டிராப்ட் ஆம்ஸ்டர். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம், அதுக்கப்புறம் இது என்னென்னலாம் பண்ணோங்க இதுங்க, அது எல்லாமே இப்போ டீட்டெயிலாக சொல்ல போறோம். இப்போ சிரியன் ஆம்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா மேக்சிமமாவே இப்போ இதை பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மந்த் பசங்க தான் எல்லாமே. சரிங்களா? இதுல இருந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா இது சைஸ் பார்த்தீங்கன்னா சீரியன் ஆம்ஸ்டர் பாத்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் வரைக்கும் வளருவாங்க. நான் இப்போ உங்களுக்கு சீரியன் ஆம்ஸ்டர்ஸோட அடல்ட் சைஸ் மேல் காட்டுறேன் பாருங்க. இப்போ இங்க தூங்கிட்டு இருக்காருல்ல, இவர் எல்லாமே அடல்ட் சைஸ் தான். எடுத்து காட்டுறேன். இதை பாருங்க. இதோட கோட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே நல்ல ஒரு ஓவர் சில்கியான ஓவர் ஹெவி கோட் எப்படி இருக்காரு பார்த்தீங்களா? செம்ம கியூட்டா இருக்கும். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியன் ஆம்ஸ்டர்ஸ்ல மேல். இது வந்து அடல்ட். அது பார்த்தீங்கன்னா உள்ளங்கை சைஸ் தான் இருக்கும். இது உங்களுக்கு உள்ளங்கை சைஸ்லயே தான் இருக்கும். கலர் வைஸ் செம்மையா இருக்கும் இந்த கலரு. ட்ரை கலரு. ட்ரை கலர்லேயே பார்த்தீங்கன்னா ஓவர் கோட்டு இது. இது வந்து ஒரு மேலு. ரொம்ப ஃப்ளஃபியா இருக்கும் இதோட கோட்டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. எப்படி இருக்க இதே மாதிரி நம்ம கிட்ட எல்லாத்துலயுமே இருக்கு. இது ஒரு ஃபீமேல். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்.
கொஞ்சம் குண்டாவும் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. இப்போ இது மேல் பாத்தீங்களா, செம்மையா இருக்குங்களா? அதே மாதிரி நான் இப்போ ஃபீமேல் காட்டுறேன். ஃபீமேல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே ஃபீமேல்ஸ் தான். இப்போ இதுல இருக்கிறது எல்லாமே இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீமேல் தான். ஃபீமேல் வந்து கொஞ்சம் குண்டாவே இருப்பாங்க, பால் மாதிரி. இது ஒரு ஃபீமேல் சைஸ். ட்ரை கலர்ல மேல் பாத்தீங்களா, அதுமாதிரி இது ஒரு ஃபீமேல். இது வந்து உள்ளங்கை சைஸ் தான் வளருவாங்களே இவங்க. ஆனா டிராப் டாம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அப்படி கிடையாது. அவங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சைஸ் இருக்கா, இப்போ இந்த சைஸ் பாருங்க, இது ஒரு சைஸ் இருக்கா. இது வந்து அடல்ட் சைஸ்ல வந்து மேல் ஃபீமேல் காட்டுறேன் பாருங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கான அடல்ட் சைஸ். இது அடல்ட் சைஸான மேல். இது ஒரு நல்ல ஒரு சாக்லேட் கலர். இது வந்து அடல்ட் சைஸ்க்கான மேல். எல்லாருமே இப்போ தூங்கிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாருமே. நைட் டைம்ல இவங்க வந்து ஓவர் ஆக்டிவ், சரிங்களா. டே டைம்ல வந்து தூங்குவாங்க, நைட் டைம்ல ஆக்டிவா இருப்பாங்க இவங்களை பொறுத்த அளவுக்கு. இது எல்லாமே மேல் சைஸ், இது எல்லாமே மேல் சைஸ். ஆனா ஃபீமேல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அதே சைஸ்லயே இவங்க வந்து 4 இன்ச்சஸ் தான். இப்போ இன்ச்சு சைஸ்ல பாத்தீங்கன்னா மேல் வந்து 7 இன்ச்சஸ் இருக்கும். ஆனா ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் தான் இருப்பாங்க. இவங்க வந்து ஃபீமேல். இது ஒரு பிளாக் கலரு, பிளாக் சாக்ஸ் அடிக்குது. லெக்ல பாத்தீங்கன்னா சாக்ஸ் மாதிரி இருக்கும். ஃபுல்லா அந்த லெக் மட்டும் உங்களுக்கு ஒயிட் கலர்ல, ஒயிட் பேட்டர்ல சூப்பராகவே இருக்கும். இந்த லெக் மட்டும் சாக்ஸ் அடிக்குது. ஒரு டிராப் டான்ஸரு. இது எல்லாமே ஃபீமேல் சைஸ் தான். எல்லாமே உள்ள புதஞ்சு கிடக்குறாங்க பாருங்க, செம்மையா இருக்கும். ரொம்ப கியூட்டா ரொம்ப இது பண்ணுவாங்க. இது சைஸ் வைஸ் இது வந்து டிஃப்ரெண்ட் உங்களுக்கு, சரிங்களா. ஆனா இவங்களுக்கோ பிஹேவியர் பாத்தீங்கன்னா டிராப் டான்சர் வந்து ஓனர் வெறும் ஒருத்தருக்கிட்ட, ஏன்னா அவங்களுக்கு பார்த்தா ரொம்ப இன்டெலிஜென்ட் டிராப் டான்சர். அதனால அவங்க ஓனர் கிட்ட மட்டும்தான் அவங்க பயங்கரமா வந்து பழகுவாங்க. ஆனா சிரியன் ஹாம்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட வேணாலுமே சோசியலைஸா சூப்பரா பழகுவாங்க சிரியன் ஹாம்ஸ்டரை பொறுத்த அளவுக்கு. ஆனா டிராப் ஹாம்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டப்லாம் கொடுத்து சூப்பரா வந்து நம்ம செட் பண்ணோம், அந்த மாதிரிலாம் செட்டப்லாம் கொடுத்தீங்கன்னா வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். அது வந்து அந்த இடத்தையே சூப்பரா டீசெண்டா மெயின்டைன் பண்ணும். ஆனா சிரியன் ஹாம்ஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எடுத்தோம் விளையாடலாம், பிளஸ் அது நீங்களும் அவங்களுக்கும் செட்டப்லாம் கொடுக்கலாம், சூப்பராகவே இது பண்ணுவாங்க. ஆனா என்ன ஒரு இதுல இது பாத்தீங்கன்னா சிரியன் ஹாம்ஸ்டர்ஸை நீங்க வந்து அடல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா சிரியன் ஹாம்ஸ்டர் மேல் ஃபீமேல் செப்பரேட்டா பிரிக்கணும். அது வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபீமேல் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா இருப்பாங்க சிரியன் ஹாம்ஸ்டர்ல. அந்த சிரியன் ஹாம்ஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஃபீமேல் அக்ரெசிவா இருக்கிறப்போ நீங்க வந்து தனியா பிரிச்சு ஃபீமேலை மட்டும் ஒரே ஒரே பர்சனா யார் ஓனரோ அவங்க மட்டும் ஃபுட் ப்ரொவைட் பண்றது, அதுக்கப்புறம் ஃபுட் அவங்க மட்டும் கொடுத்துட்டு இருந்தா சேஃபா இருப்பாங்க. அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுணும். அப்போ குட்டியை காப்பாற்றும். மேலே வந்து எடுத்து தனியா விளையாடலாம். ஃபீமேலை வச்சு நீங்க அப்படி விளையாட முடியாது அந்த டைம்ல. பிரெக்னன்சி டைம்லயோ குட்டிலே பண்ணிட்டதுக்கு அப்புறமும் நீங்க வந்து குட்டி போடுச்சு ஒன் குட்டி போடுச்சுன்னா நீங்க வந்து நல்லா ஒரு ஸ்ப்ரவுட்ஸா, நல்ல ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் ஐட்டமு அந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணலாம். ஊற வச்ச பச்சை பயிறு, மூக்கல்ல, தானிய வகைங்க அந்த மாதிரி கொடுத்து நீங்க குட்டியை வந்து நல்லா காப்பாத்தினா அதுக்கு மில்க் கொடுக்குற தன்மை வந்து அதிகமா இருக்கும். அதனால அப்படி இது பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் பேபிஸ், இந்த மாதிரி தான் வரும், பிங்கிஸா இருக்கும் குட்டிங்க எல்லாமே. நீங்க வந்து எப்படின்னா குட்டி ஒன்ஸ் போட்டுச்சு அப்படின்றப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கேர் ஃபுட்டு எல்லாமே நல்லா கொடுத்து எப்பயுமே ஃபுட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. ஆனால் டிராப் ஹாம்ஸ்டரை பொறுத்த அளவுக்கு பேராகவே வச்சுக்கலாம் அவங்கள. அவங்க வந்து காலனி ப்ரீடிங்கு பேரு அந்த மாதிரி போடலாம். ஆனால் சிரியன் ஹாம்ஸ்டர் கொஞ்சம் செப்பரேட்டாக தான் வைக்கணும் நீங்கள், சரிங்களா. அது மட்டும் கண்டிப்பாக பண்ணிட்டீங்க. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டியை சாப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. அது மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். சிரியன் ஹாம்ஸ்டர் டிராப் ஹாம்ஸ்டர் அவங்களோட போக்கிலே விட்டாலே அவங்கள சூப்பராக மதர் ஃபாதர் 2 பேருமே சூப்பராக கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஈஸி மெயின்டெனன்ஸு. இப்போ இந்த பெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த போட்டிருக்கோம்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தூள் உட் சிப்ஸு, அப்புறம் உம்மி, அது நெல்லோட இது வேஸ்டேஜ் வரல அது அது மாதிரிலாம் போடலாம். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 3 வெரைட்டி பெட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் கார்ன் கேப் இருக்கு. இப்போ இந்த பெட்டிங்கோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா கார்ன் கேப்பு.
நம்மளுக்கு எல்லாமே பாக்கெட்லேயே கிடைச்சிரும். எல்லாமே இது இந்த பெட்டிங்லாம் பாக்கெட்ல கிடைச்சிரும். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான வாட்டர் பாட்டில் கண்டிப்பா வாட்டர் பாட்டில்ஸ்ல வைக்கிறப்ப தான் அது வந்து ஆம்ஸ்டருக்கே ரெடி பண்ற ஒரு பாட்டிலு. நீங்க அதுல வைக்கிறப்ப தான் அவங்க வந்து தண்ணி குடிப்பாங்க. அது எப்பப்பலாம் வாய் வச்சு அது வாய வச்சாலே அது தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அது மவுத் இது பண்ணா மவுத் வச்சு ஸ்டிக் பண்ணி தண்ணி குடிச்சுப்பாங்க. இவங்களுக்கு நம்ம கிட்ட டாய்ஸ் எல்லாமே சூப்பரா ப்ளே பண்ணும். நீங்க வந்து கண்டிப்பா ஒரு டாய் வந்து அதோட கேஜ்ல ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு டாய் நீங்க ப்ரொவைட் பண்ணீங்கன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டாய்ல வந்து ரொம்ப நடக்கிறது அதுலயே ஓடிட்டு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. வாக்கிங் வீல்லயே பாத்தீங்கன்னா 2, 3 மாடல் நம்ம கிட்ட இருக்கு. அந்த மாதிரி நீங்க கொடுத்தாதான் இந்த மாதிரி சூப்பரா நடக்கிறது. வாக்கிங் வீல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லோட்டஸ் இது வந்து லோட்டஸ் வீலுன்னுவாங்க. அது வந்து இப்படி இல்லாம கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கும். இது வந்து சூப்பராவும் இதையும் ப்ளே பண்ணி விளையாடும். சரிங்களா? அதையும் வீல் வந்து மஸ்ட் ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு சின்ன இடத்துல விட்டு அப்படியே இருக்கக்கூடாது. சூப்பரா ப்ரொவைட் பண்ணாதான் அவங்களுக்கானது என்டர்டைன்மெண்ட்டும் சரி, அவங்களுக்கு டைஜஷன் ஆகுற ப்ராப்ளமும் சரி, எல்லாமே சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி நீங்க கண்டிப்பா குடுத்தாகணும். ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவுமே. சுட்டித்தனம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஓடுறது, அவங்களே அவங்கள வந்து செல்ஃப் கிளீனிங் பண்றது. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஹாம்ஸ்டர் குளிப்பாட்டலாமா அப்படின்றது. ஆனா ஹாம்ஸ்டர பார்த்தீங்கன்னா நீங்க குளிப்பாட்டவே தேவையில்ல. அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் ஓனாவே செல்ஃப் கிளீனிங் பண்ணிப்பாங்க அவங்களே. அவங்க எப்படின்னா நம்ம எல்லாம் எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். ஹேண்ட் வாஷ் பண்ற மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணா செம்ம கியூட்டா ரொம்ப சிரிப்பேத்தும். அந்த மாதிரி ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து குளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பாத். இவங்களுக்கு தனியா ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. அதை சாயில் அதுலயே போட்டு வச்சீங்கன்னா அதை வந்து ஒரு கப்லயே வச்சாலுமே அதுல இருந்து நல்லா குளிப்பாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு குளிக்குது. வாட்டர் வந்து இருக்கவே இருக்காது. இவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பாட்டில் எல்லாம் தண்ணியே வைப்போமே. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க வாங்க. இங்க பாத்தீங்கன்னா அது தண்ணி குடிச்சிட்டு இருக்கு பாருங்க அந்த குட்டி. அது மாதிரி வாட்டர் இவங்களுக்கே வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு. அது மாதிரி பாட்டில்ல தண்ணி கொடுப்பாங்க. இவங்களுக்காகவே பண்ற ஒரு பாட்டில். அந்த மாதிரி நம்ம கிட்டே எல்லாமே கிடைக்கும். அந்த பாட்டில் எல்லாமே நம்ம கிட்டே இருக்கும். எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். பெஸ்ட்டான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பிரைஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்கனாலே உங்களுக்கே செம்ம சர்ப்ரைஸா தான் இருக்கும். அவ்வளோ கம்மியா தான் நம்ம எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். இதுல இன்னொரு பிளேயிங் டாய்ஸ் தான் காட்டுறேன் பாருங்க. இதுக்கப்புறம் அக்சசரிஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா. இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கிங் பால்ஸ் இருக்கு. வாக்கிங் பால்ஸ்லேயே பாத்தீங்கன்னா இது ஒரு 2, 3 வெரைட்டி இருக்கு. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டாகு கேட் எல்லாம் எப்படி நம்ம வெளியே எடுத்துட்டு போவோம். அந்த மாதிரி இவங்களுக்குன்னே வந்து ப்ளே பண்றதுக்காக வாக்கிங்காக இவங்களுக்குன்னே ரன்னிங் வீலு கொடுக்கணும். ஒரு கேஜி ஒரு செட்டப் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி ரன்னிங் வீல் கொடுக்கணும். அப்படி இல்லையா அப்படின்ட்டு இவங்களுக்கு வெளியே நடக்கிறதுக்காக ஒரு வாக்கிங் பால் ஆச்சு கொடுக்கணும். நம்ம வந்து சின்ன இடத்துல வச்சு அந்த மாதிரி விடக்கூடாது. எதுக்காகனா அப்பதான் டைஜஷன் வந்து கிளியரா டைஜஷன் ஆகும். இப்போ இந்த மாதிரி போட்டு இப்படி விட்டாலே போதும். அவங்க கொண்டாட அதை வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுல இதுல நம்ம கிட்ட இது ஒரு மாடல். இது கொஞ்சம் விசிபிளா தெரியும். அது ஒரு பிரைஸ். இதுல நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிரைஸ்ல ஒன்னு இருக்கு. லோ காஸ்ட்ல இருந்து ஹை காஸ்ட் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா அது வந்து டிராப் டாம்ஸ் கரெக்டா இருக்கும். டிராப் டாம்ஸ் இதே மாதிரி விசிபிளா இருக்கிறதும் நம்ம கிட்ட இருக்கு. இது சிரியன் ஆம்ஸ்டர்ஸ் கரெக்டா இருக்கும். சிரியன் ஆம்ஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. இதுமே போட்டு இது லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டா போதும். இவங்க வச்சாலே அவங்க பாட்டுன்னு வாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். இது ஒரு சைஸு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு யூனிக்கா ஒரு பால் இருக்கு. காட்டுறேன் ஒரு நிமிஷம். அது கூட இது பாத்தீங்கன்னா லைட் பால். இப்போ வந்து நம்ம எதுவுமே இது பண்ணல, காமனா சைலண்டா விட்டா லைட் வந்து அப்படியே ஆஃப் ஆயிடும். அதுக்கு நடக்கிறப்போ ஆன் ஆகும். இப்போ ஆஃப் ஆயிடுச்சிங்களா, இப்போ அது வாக் பண்ண போதும் இப்படி இப்படி பண்ணா லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு இதுவு. இப்போ இதுலயும் நீங்க ஆம்ஸ்டர் விடலாம். நம்ம இனிமே ஆம்ஸ்டர் போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நடக்கிறப்போ அவங்க இது பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னும் லைட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டார்க்கா இருக்கும். அவங்க வாக் பண்றப்போ லைட் எரிஞ்சுட்டு தான் இருக்கும். இப்போ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியே எல்லா இடத்தும் சுத்தின்னு இருப்பாங்க. அது பாருங்க அங்க வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. சுத்தி இது வந்து அடல்ட் வரைக்குமே இது வச்சுக்கலாம். இந்த ஒரு மாடலு. இது ஒரு சைஸ். இது வந்து சின்னதுக்கே வச்சுக்கலாம். இதுலயும் வந்து ஒயிட் கலர்ஸ் இருக்கு. இப்போ இது இருக்காரு பாருங்க. இந்த லைட் பால்ல பாத்தீங்கன்னா இது வந்து செமி அடல்ட்டுக்கு. ஒரு டிராஃப்ட் குட்டில இருந்து எடுக்க போறீங்க, அதுல இருந்து வச்சா இதை கொடுக்கலாம் இந்த பாலுக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க்,
அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி கிரீனு, அதே கேப்ல ஆரஞ்சு, ப்ளூ எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. அதனால எப்பயுமே எல்லாமே கிடைக்கும் நம்ம கிட்ட. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் கேஜஸ் தான் காட்டுறேன் பாருங்க இவங்களுக்கான. நம்ம மேல இருக்கிறது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டர் கேஜஸ் தான். ஒரு ஒரு மாடலும் செம்ம சூப்பரான மாடல்ஸ் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல். இத பாருங்க. கொஞ்சம் ஒரு லக்ஸரியாவும் ஒரு ராயல் லுக்ல இருக்கணும் அப்படின்னா இந்த கேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல் இருக்கு. நான் ஒரு ஒரு மாடலும் எடுத்து காட்டுறேன். இது ஒரு மாடல் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபாரின் கல்ச்சர்ல இந்த மாதிரி ஸ்டிக்கி ஃபேஸ வச்சு அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. இது ஒரு இது ஒரு மாடல் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஹோல்சேல் பிரைஸ்ல தான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் பிரைஸ் தான் நம்ம கிட்ட. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆன்லைன் பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எங்கன்னா சொல்றதோட ரேட் வந்து டபுளா இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா 1500 தான் கேஜே உங்களுக்கு. ஒரு ஒரு கேஜி ஒரு ஒரு மாடல் ரேட் இருக்கும். இது ஒரு ரேட் இருக்கு. இது ஒரு சின்னதா வேணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு கேஜ். இது பாத்தீங்கன்னா 1500 வரும். இது வந்து 1700. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செம்ம பெஸ்ட் பிரைஸ்ல இருக்கு. இன்னும் இதுலயே உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு. அதுல நீங்க அந்த கிரே கலர் பாத்தீங்க, இதுல இது பிங்க் கலரு, அதே மாதிரி அந்த பிகி இதுலயும் வந்து பிங்க் இருக்கு, ப்ளூ இருக்கு, கிரீன் இருக்கு, கிரீன் இருக்கு. இதோட இன்னொரு பெருசு பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல். இவர் பாருங்க, இவங்க வீடு மாதிரி வருவாங்க, ஒரு பெரிய செட்டப்ல இருப்பாங்க. 2 ஃப்ளோர் வச்சு டனல் வச்சு அப்படியே லேடரு. இதுவும் ஒரு பிக்கி இதுல இந்த ஒரு மாடல் இருக்கு. இது ஒரு ரேட்டு. இன்னொரு மாடல் பாக்குறீங்களா, டனலோட வரும். இது இன்னும் செமையா இருக்கும். இந்த பாருங்க, வெளியெல்லாம் வந்து விளையாடிட்டு வர்றதுக்காக இவங்களது வெளியெல்லாம் போயிட்டு சூப்பரா விளையாடிட்டு செம்மையா வருவாங்க. அவங்களுக்காக இந்த இது இது எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா சீன் ஆம்ஸ்டர்ஸ், ப்ராட் ஆம்ஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரி செட்டப்லாம் எல்லாமே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இன்னொரு ஸ்பீசியஸும் இருக்கு. இப்படி வாங்கலாம். அப்படியே இங்க பாருங்க, இங்க வாங்க. இந்த ஸ்பீசியஸ் பாத்தீங்கன்னா ஜெர்பல்னு வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரேட் மாதிரி இருக்குன்னு, ஆனா இது ரேட் கிடையாது. இது வந்து ஜெர்பல். இது வந்து செம்ம ஒரு சரியான ஒரு சூப்பர் பெட் ஜெர்பலை பொறுத்தளவுக்கு. ஜெர்பல் எப்படி இருக்கும்னா இது வந்து குட்டியில எப்படி பாக்குறீங்கன்னா பெருசான இன்னும் செம்மையா இருக்கும். நம்ம ஃபார்ம்லாம் பாத்தீங்கன்னா இதோட பெரிய பெரிய சைஸ்லாம் நீங்க பாத்திருப்பீங்க வீடியோ. இது வந்து பாத்தீங்கன்னா லயன் டைலுன்னு. இது வந்து பாத்தீங்கன்னா குரில் இதுல வந்தது. ஏன்னா மைஸுக்கு இப்ப ரேட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்டைல்லாம் வேற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபேஸ் வந்து ஷார்ப்பா இருக்காது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஹேவியர் ஃபுல்லாமே குரில் டைப் தான் இருக்குமே. உங்களுக்கு லயன் டைல் மாதிரி உங்களுக்கு ஏர்ல வரும். இது பாத்தீங்கன்னா 1500ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இருக்கு. ஆம்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 800ல இருந்தே இருக்கு நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஸ்பீசியஸ் இருக்காங்க. இங்க வந்து பாருங்க, இவங்க வந்து பாத்தீங்கன்னா மைஸ்ன்னுவாங்க. ஃபுல்லா இவங்க தான் இருக்கிறதுலே நம்ம கிட்ட கம்மியான ஒரு பிரைஸ்ல இருக்கிற ஒரு பெட்டு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 200 தான் பீஸ். பேரே உங்களுக்கு 400ல முடிஞ்சிடும். இந்த மாதிரி பெட்லாம் வச்சு வளர்க்கணும் அப்படின்றவங்களுக்கு மைஸ் வெரைட்டி. இவங்களாம் பாத்தீங்கன்னா பேராவே விடலாம். தனித்தனியா எதுவும் பிரிக்க தேவையில்ல. எதுவுமே இப்போ சீரியன் ஆம்ஸ்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல மேல் ஃபீமேல் ஒன்னா ஆகக்கூடாது. மேட்டிங் ஆயிடுச்சுன்னா ஃபீமேல் மட்டும் தனியா இருக்கணும். சரிங்களா? ஆனா இவங்கள பத்தி பாத்தீங்கன்னா நீங்க பேராவே விடலாம். டிராப் ஆம்ஸ்டரும் அதே மாதிரி தான் பேராவே வச்சிருக்கலாம். நம்ம தனித்தனியா பிரிக்கிறோம் அப்படின்ற அவசியம் இல்லை. சரிங்களா? இது இருக்கும். இப்போ இதுலயே ஒரு பெஸ்டான ஒரு இதுல கொடுத்துட்டு இருக்கோம். 2 ஆஃபர்ஸ் நம்ம எப்பயுமே கொடுக்கறது இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்ல யார் யாரெல்லாம் பேசிக் எடுக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 1500ல பெஸ்ட் காம்போ ஆஃபர் ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம். வித் பேரோட நீங்க ஆம்ஸ்டர்ல எந்த பேர் வேணாலும் எடுத்துக்கலாம். வித் பேரோட இந்த மாதிரி பேசிக் செட்டப் 1500 தான் இந்த ஒரு செட்டப். இதோட இன்னொரு இது காட்டுறேன் பாருங்க. பிரைஸ் கொஞ்சம் கம்மியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 1500. அதுலயே இன்னொரு ஒரு பெஸ்டான இது பாத்தீங்கன்னா இதுவும் நம்ம தான் செய்யறது. இந்த பாக்ஸ் எப்படி நம்மளே செய்யறோமோ அதே மாதிரி இந்த கேஜ் பாத்தீங்கன்னா நான் தான் செய்யறது. முதல்ல ஆம்ஸ்டருக்குன்னே ஒரு தனியா வந்து கையிலேயே செஞ்சு எடுத்துட்டு வர கேஜ் இதுல இது ஒண்ணு. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2000ல வித் பேரோட நம்ம தரோம். ஒரு பேரு எந்த கலர்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து நானே செய்தா, நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இந்த மாதிரி ஃபுல்லா ஆம்ஸ்டர்ஸ்க்குன்னு ஈஸி ஒரு மெத்தட்ல ஒரு கேஜ். அதுக்கு என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா அதுக்கான வீடு வந்துடும். அதுக்கு தங்கறதுக்கான வீடு வரும் தனியாவே கேஜிலே இல்லாம. அதுக்கான லேடர் வரும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரும், பெட்டிங் ஈஸி டு மெயின்டெயின், பெரிய டோர் வச்சு ஈஸியான மெயின்டெயின். உங்களுக்கு இதை ஒரு டேபிள் வச்சாலே லுக் வைஸ் ஈஸியா இருக்கும். ஸ்டார்டிங் வந்து எடுக்க போறோம் அப்படின்றவங்க வெறும் 2000ல ஃபுல் செட்டே உங்களுக்கு எடுக்க போறீங்க. நான் ஸ்டார்டிங் வந்து வித் ஃபுட்டோட கொடுக்க போறேன்.
சரிங்களா. உங்களுக்கு எது எதுல பேசிக் நீடு வரப்போறோம் எல்லாமே கொடுத்துருவேன். இதுல வாட்டர் பாட்டிலும் உங்களுக்கு சேர்ந்து வரும். நான் வாட்டர் பாட்டில ஃபிக்ஸ் பண்ணி இது மொத்தமா காட்டுறேன். இதுல 2 கலர்ஸ் இருக்கு கைஸ். இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு கலர் பிங்க் கலரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுலயே ப்ளூ கலர்ஸ் இருக்கு. இதுல 2000ல பெஸ்ட் ஒரு காம்போ நம்ம கொடுக்க போறோம். அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து பாக்ஸ்ல கொடுத்துருந்தோம். இப்போ அடுத்த கட்ட லெவல்ல நம்ம எடுக்க போறது வந்து 2000 இந்த காம்போ. இதுல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் பிங்க் கலர் காட்டியிருந்தேன், கீழே இருக்கு. நம்ம இதுல பாத்தீங்கன்னா ப்ளூ கலரு. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வரும். அதுக்கான வீடு, அதுக்கு ப்ளே பண்ற வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, லேட்ரு வித் பேரோட நான் சொல்றேன். ஃபுல்லா வித் பேரோட நீங்க ப்ளூ கலர் இல்ல பிங்க் கலர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுலயே உங்களுக்கு வேற என்ன கலர் வேணும், எல்லோ கலர் வேணும், ரெட் கலர் வேணும்னாலும் நான் பண்ணி தரதுக்கு நான் ரெடி. சரிங்களா. இது நம்ம தான் இது பண்றோம். எப்பயுமே நம்ம கிட்ட எப்பயுமே இருக்கும். இந்த ஒரு 2 காம்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வளர்க்கணும் ஆசை இருக்கு, பிரைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு எங்ககிட்ட, ஆனா எனக்கு பெஸ்டா கொடுக்கணுன்றதுக்காக மட்டுமே நம்ம இந்த மாதிரி ஒரு காம்போ வந்து கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம். நீங்க ஆம்ஸ்டர்ல பத்தி எனக்கு இந்த கலர் பிடிச்சி பாண்டா கலர் பிடிச்சா பாண்டா கலர் எடுத்துங்க, டெடி கலர் பிடிச்சிருந்தா டெடி கலர் எடுத்துங்க, ட்ரை கலர் பிடிச்சா எது உங்களுக்கு எது பிடிக்குதோ வித் பேரோட போட்டு நீங்க எடுத்துட்டு போகலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு இது பாத்தீங்கன்னா வைக்கிறப்போ ஒரு டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு யூனிக்காவும் ஒரு லக்ஸரியஸாவும் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பீஸு. சரிங்களா. இதே மாதிரி நம்ம கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக்ல ஏகப்பட்ட மாடல்ஸான இது இருக்கு. நான் உங்களுக்கு ஃபுட் எல்லாமே காட்டுறேன். ஒரு ஃபுட் வெரைட்டி, அதுக்கான பெட்டிங்கு எல்லாமே காட்டுறேன். அது எல்லாமே நீங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் அதை எந்தெந்த டைம்ல எதனா பண்ணலாம், ஏ டு செட் கைட்னஸ் பண்றதுக்கு நான் ரெடி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பெட்டு வாங்குறது என்ன ஒரு பெனிஃபிட்டான கைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வாங்குறதுல இருந்து லைஃப் ஸ்பேன் வரைக்கும் அதுக்கு சொல்லித்தர எது கேட்டாலுமே எந்த இதுனாலும் சொல்லி தருவோம் நம்ம. நீங்க எப்போனா டவுட் இவருக்கே ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் தயங்காம மனசுல எதுனா ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணி அதுக்கான டவுட்னா நம்ம கிளியர் பண்றதுக்கு எப்பயுமே ரெடி. வாங்குறதோட கிளியரும் பண்றோம். பிளஸ் அதுக்கு மெடிக்கல் இஷ்யூ எதனா வந்துச்சுன்னா அதுக்கு மெடிக்கல் சர்வீஸ் ஃப்ரீயாவே பண்ணி தரோம். இன்னொன்னு சொல்றேன். இப்ப பாருங்க இதுல ஒரு பெஸ்டான ஒரு இது எடுத்துட்டு வர விஷயம் நான் இப்ப பேரடைஸ்ல உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்டு தான். நம்ம கிட்ட பெட்டு வாங்குறவங்களுக்கு ஒரு காம்போ செட்டோடவோ ஒரு இந்த மாதிரி செட்டா நம்ம வாங்குறாங்க ஏ டு செட் அதுக்கு தெரியாம நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்டிங் வந்து வாங்குறாங்களோ சரி, இல்லை நம்ம கிட்ட பெட்டு வாங்குறோம் எது வந்தாலுமே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு தரோம். இது கார்டு பாத்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கார்டு நம்பர் தான் நம்ம கஸ்டமரோட நேம்ட்டு இங்க பேரடைஸ்ல இருக்கும். கார்டு நம்பர் போட்டு விட்டுரும். அவங்க நேமு என்ன பெட்டு வாங்குறாங்க எல்லாமே வரும். நம்ம கிட்ட கொடுக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா 100% பியூர் பிளட் லைன் குவாலிட்டியில தான் நம்ம வந்து பெட்டை கொடுக்குறோம். ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா ஓன் ப்ரீடிங்ல பெஸ்டான ஒரு நம்ம கஸ்டமருக்கும் சரி, நம்ம கஸ்டமரே நம்ம ஃப்ரெண்டு தான். அதனால கண்டிப்பா நம்ம அவங்களுக்கான பெஸ்டா எவ்வளவு பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி தரோம். அதனால பியூர் பிளட் லைன் குவாலிட்டி வந்து நம்ம கிட்ட என்னைக்குமே அது மிஸ் ஆகாது. ஏன்னா ஓன் ப்ரீட் பண்றதுனால தான் அதுக்கு என்னென்ன தேவையில இருந்து எல்லாமே நம்ம பண்ணிட்டு பாக்குறோம். அதுக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, அதுக்கு இந்த டைம்ல எது தேவைனாலும் சரி நம்ம பார்த்து பார்த்து எல்லாமே பண்றது. அதனால அது வாங்கினா இந்த மாதிரி கார்டு போட்டு தரோம். இதுல என்னென்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கொடுக்குறோம்னா 24 hours அதுக்கு எமர்ஜென்சினா நீங்க தயங்காம கால் பண்ணலாம். சரிங்களா. அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு எல்லாமே இது கொடுத்துருக்கோம். அதுக்காம லைஃப் லாங் மெடிக்கல் இஷ்யூவா இருக்கட்டும் அப்படி கன்சல்டேஷன் எல்லாமே ஃப்ரீ தான் நம்ம அவங்க கொடுக்கறது உங்களுக்காக. அது ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த பெட்டு வாங்குறதுல இருந்து அந்த கார்டு நம்பர் வச்சு அடுத்த வாட்டி ஃபோன் பண்றீங்க உன்னோட என்ன ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படி அந்த மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம வந்து கொரியரு பிளஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லா ஊருக்கும் நம்ம பண்ணி தரோம். அது பண்ணி தர்றப்போ அந்த கார்டுல நீங்க ஒரு வாட்டி கார்டு போட்டீங்கன்னா அந்த கார்டு நம்பர் சொன்னீங்கனாலே அடுத்த வாட்டி வாங்குறப்போ இதுல இருந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ் வந்து பாயிண்ட்ஸா இன்க்ரீஸ் ஆகி நீங்க எப்போனாலும் அடுத்த வாட்டி வந்து அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃப்ரீயாவே நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். சரிங்களா. அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட். பிளஸ் இந்த இதுனால 24 hours அதுக்கு நம்ம சொல்லி தரோம். எது இருந்தாலுமே நம்ம சொல்லி தரோம். நீங்க தயங்காம எது இருந்தாலும் கேட்கலாம் நம்ம கிட்ட. அதனால இந்த கார்டு போடுறது ரொம்ப பெஸ்ட். கார்டு போடுறப்போ எனக்கும் கஸ்டமர் இருக்குதுன்னு தெரியும். பிளஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த கார்டை வச்சிருப்பதோ அவங்களுக்கு ஒரு பெஸ்டா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்ல பியோர் பிளட்ல இருந்தா கொடுக்குறோன்றது இது பர்சனலா என் கஸ்டமருக்கு நான் தரது. என்னோட பிகே பெட் பேரடைஸ்ல இருந்து நான் தரேன் இது. ஆனா ரொம்ப ஒரு பெனிஃபிட். அதனால இது இப்ப சப்போஸ் ஆம்ஸ்டர் வாங்குறீங்க அதுக்கு அடுத்த வாட்டி பாக்குறப்போ கேஜி எல்லாம் செட் ஆகும். இப்ப ஃபுட்டு வாங்க போறீங்க அப்படின்னா இதான் ஆம்ஸ்டர் பெல்லட். இந்த மாதிரி பெல்லட் இருக்கு நம்ம கிட்ட. அதை தவிர்த்து பெல்லட்டு இதுக்கான ட்ரீட்ஸ் கொடுக்குற மாதிரி 2 3 நிறைய ஃபுட் இருக்கு. பெல்லட் வாங்கினா நம்ம கொரியர் பண்ணலாம். இன்னொன்னு பெட்டே நீங்க கால்ல வந்து கால் பண்ணி நம்மளுக்கு வந்து பெட்டே நீங்க வேணும் அப்படின்னா எல்லா ஊருக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இதெல்லாம் பெட்டிங்னு தனியா பேக்கேஜ் இருக்கு. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் கம்மி பிரைஸ் தான். வெறும் இது 40 ரூபா தான் பாக்கெட்டு. இது வெறும் 100 ரூபா தான் பாக்கெட்டு சார் நம்ம கொடுக்க போறது. அந்த மாதிரி இருந்தாலும் அதுலயே பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வாட்டி கஸ்டமர் வெறும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் ஆம்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல எல்லா வகையான எக்ஸாட்டிக் வெரைட்டி எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் பேர்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும்.
அது இந்த கார்டு நம்பர் ஒரு வாட்டி ஒரு கார்டு போட்டு அந்த கார்டு நம்பர்ல இருந்தே நீங்க இன்னொரு வாட்டி வாங்க போறீங்கனாலுமே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வித் பெர்சன்டேஜா நான் கொடுப்பேன் நான் எடுத்து. அதனால ரொம்ப உங்களுக்கு கெயின். அதனால எப்பயுமே அது நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம். இன்னொன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம கூட பிகே பெட் பாரடைஸ் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா இப்ப எடுத்துட்டு வந்து காட்டுறேன், அதை பாருங்க. இது வந்து என்னது திடீர்னு இவன் செடி எடுத்துட்டு வந்து விற்கிறானே பெட்டாப்லாம் பார்க்காதீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது விற்கிறதுக்கு இல்ல குடுக்கறதுக்கு இருக்கும். எதுக்காக இதை கொடுக்க போறோம்னா நம்ம வந்து எப்பயுமே நீங்க வந்தீங்கன்னா வெறும் பெட்டு வாங்க வந்தவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம கிட்ட எப்போ வந்தாலுமே இந்த மாதிரி மரம் நம்ம கிட்ட எப்பயுமே இருக்கும் ட்ரீ. சரிங்களா? எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வெட்டுறதெல்லாம் இருக்காங்க தவிர உருவாக்க யாருமே இல்ல. அதனால இங்க வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் தான் நம்ம பிகே பெட் பாரடைஸ்ல. நம்ம கிட்ட வந்து ஃப்ரீயா மரம் எடுத்துட்டு போலாம். அப்படி மரம் எடுத்துட்டு போயிட்டு வீட்டு பக்கத்துல இடம் இருக்கு, அந்த இடத்துல இது மரமே இல்லை அப்படின்றவங்களாம் எடுத்துட்டு போய் வச்சு மரம் வளர்க்கறதுக்கு ஆரம்பிங்க. அதுக்காக நம்ம கிட்ட எப்போ வந்தாலும் ஃப்ரீயா கிடைக்கும். எவ்வளவு மரம்னாலுமே எடுத்துட்டு போகலாம். மரக்கன்று நம்ம கிட்ட எப்பயுமே இருக்கும். அதனால எங்க கூட சேர்ந்து நீங்களும் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பேரடைஸ் இப்ப நானே எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போய் வைக்க முடியாது. அதனால நீங்களும் சேர்ந்து பண்றப்போ உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கும் அது வந்து நம்ம சின்னதா நட்டு பெரிய மரமாச்சுன்னா நம்ம வச்ச மரம்ன்ற ஒரு ஃபீல் நல்லாவும் இருக்கும். அப்படியே நிழல் தரும். இந்த மரத்தால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா பண்றதுக்கு தான் யாருமே வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் பண்றாங்க. அதனால பண்றவங்களுக்காக நம்ம எப்பயுமே ஃப்ரீயா கொடுக்குறோம். ஆனா எப்பயுமே எடுத்துட்டு போங்க. இதை பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படும். ஒரு போட்டோ எடுத்து நம்மளுக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் வச்சது. ஆனா எப்பயுமே ஃப்ரீயா இருக்கும். அதனால நீங்க எப்போ வந்தாலும் எடுத்துட்டு போகலாம். சரிங்களா? நம்ம கிட்ட எப்பயுமே ஒரு பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து வர வீடியோல பாத்தீங்கன்னா கேம்பஸ் பத்தி காட்டணும். இன்னொன்னு ஷாப் பீப்புளுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப ஷாப் வச்சிருக்காங்க அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு இது சொல்றோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அக்சசரிஸ், அதுக்கான வாட்டர் பாட்டிலு, இப்போ நான் உங்களுக்கு பாட்டில் இந்த பாட்டிலாம் இருக்குல்ல ஆம்ஸ்டர் பாட்டில் வச்சலாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டு Z அதுக்கான கேஜி எல்லாமே பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல என்கிட்ட எடுத்தீங்கன்னா எல்லாமே லெஸ் ப்ரைஸ்ல கொடுத்துருக்கோம். என்கிட்ட முதல்ல வாங்குறவங்க வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. குவாலிட்டி பிளஸ் அந்த ப்ரைஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு பெஸ்ட்டான இடம் வந்து உங்களுக்கான இடம் இங்கே இருக்கும். சரிங்களா? அதனால ஹோல்சேல் கொடுக்கறது பல்கா எடுக்கிறவங்களுக்கும் ஒரு ரேட் கொடுக்குறோம். பிளஸ் சிங்கிளா வரவங்களுக்கும் அது மாதிரி ஹோல்சேல் ப்ரைஸ்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ரேட்ல நம்ம எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நம்ம கிட்ட கிடைக்காத பொருளே கிடையாது. பிளஸ் எவ்வளோ வேணாலுமே ஸ்டாக் எனி டைம் நம்ம கிட்ட இருக்குங்க. அதனால எப்பயுமே நீங்க எடுத்துக்கலாம். வேற எதனா ஒரு டவுட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு தயங்காம எப்போனாலும் கால் பண்ணலாம். உங்களுக்காக சொல்லி தரத்துக்கு நாங்கள் ரெடி. கேட்கறதுக்கு நீங்க இருந்தீங்கன்னா சொல்லி தரத்துக்கு நாங்கள் ரெடி. அதனால எப்பயுமே நம்ம சொல்லி தருவோம். அதனால நம்மளுக்குன்னு உருவாக்குற இந்த மாதிரியான கேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம தான் ஒரு ஐடியா பண்ணி ஒரு நான் தான் இதை வந்து என்ன பண்ணேன்னா சரி ஈஸியா ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நானே வந்து ஒரு மாடலை வந்து செஞ்சு வச்சிருக்கேன். அதனால நம்ம தான் இதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இந்த இதெல்லாம் எப்பயுமே நம்ம இடம் இருக்கும். 2000ல பெஸ்ட்டான ஒரு பீஸ்ல 100% பியூர் பிளட் லைன்ல நம்ம கொடுக்குறோம். ஆனா எப்பயுமே நம்ம கிட்டே இருக்கும். எதனாலுமே தயங்கமா கால் பண்ணுங்க. அப்படியே வாங்க. நான் என்கிட்ட எவ்வளவு இருக்குன்றத பாருங்க. எவ்வளோன்னு இருக்கிறதோட எப்பயுமே இருக்கும். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கான வீலு பாக்ஸ் பிளேயிங்கு இந்த மாதிரி ஃபுட்டு ஆம்ஸ்டருக்கான ஃபுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு மாடல் வீல் இருக்கு. இப்போ அங்க ஒரு மாடலு இது ஒரு மாடல் வீலு. இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல் வீலு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல் வீலு. இது மாடல் வீல் இருக்கு. பா அந்த ஆம்ஸ்டர் பால் ப்ளே பண்ற பால்ல பார்த்தா ஒரு மாடல் இருக்கு. இது ஒரு மாடலு இது ஒரு மாடலு இது ஒரு மாடலு இது ஒரு மாடலு இந்த மாதிரி ஏகப்பட்ட மாடல்ஸ்ல இருக்கு. அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் இதுதான் பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டருக்கான வாட்டர் பாட்டில். இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கலர்ஸே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4 கலர்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆம்ஸ்டருக்கான பாட்டில்ஸ் இருக்கு. சரிங்களா? இதுலயே பாத்தீங்கன்னா 80 ml இருக்கு. இதே பாத்தீங்கன்னா 120 ml இருக்கு. அதனால நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆம்ஸ்டருக்கானது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். பெட்டிங் இருக்கு. இந்த மாதிரியான பெட்டிங் இருக்கு. ஃபுட் இருக்கு. இந்த மாதிரி ஃபுட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்கிட்ட இப்ப யாரோ ப்ரீட் பண்றாங்க அவங்களுக்கு கிலோவா மூட்டையா தரணும்னாலுமே நம்ம தரலாம். பிளஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பெட்டிங். இது வந்து பாத்தீங்கன்னா கார்ன் கேப்ன்ற ஒரு பெட்டிங். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உட் சிப்ஸ் கொடுக்குறோம்ல அந்த உட் சிப்ஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 days 10 days ஒன்ஸ் மேல மாத்தினா இது வந்து 1.5 months ஒன்ஸ் அந்த மாதிரி மாத்தலாம். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில இருக்கு. நம்ம கிட்ட எப்பயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் ரெகுலரா இருக்கும். அது தவிர்த்து ஹோல்சேல்ல கொடுக்கறதுக்கும் நம்ம எல்லாமே ரெடியா இருக்கோம். அதனால இன்னும் வெரைட்டியான கேஜஸும் இன்னும் ரெண்டு இப்போ எதனா ஒன்று வேணும் உனக்கு இன்னும் மாடல் பார்க்கணும் அப்படின்னா என்கிட்ட கேட்லாக்னு மெசேஜ் பண்ணாலுமே சரி ஆம்ஸ்டர் கேஜ் கேட்லாக் மெசேஜ் பண்ணாலும் நான் அனுப்பிச்சு விடுவேன். அப்போ அவங்களுக்கான ஃபுட் வெரைட்டி எல்லாமே நம்ம தரோம். இப்போ நம்ம ஒரு வீடியோல வெறும் ஆம்ஸ்டருக்கு ஜெர்பல்ஸு டிராப் ஆம்ஸ்டர் சிரியன் ஆம்ஸ்டர் அதுக்கப்புறம் மைசி இதை மட்டும் பார்த்துருக்கோம். இதை தவிர்த்து இன்னும் ராடன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு அடுத்த வீடியோல எல்லாமே பார்க்கலாம்.